என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே மேக்ஸிமம் விஜய் ஃபேன்ஸாக இருந்தாலும் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், தவிர்க்க முடியாத விஷயம், தமிழ் சினிமாவில் அஜித் குமார் அவர்களுடைய இடம். ஸோ அந்த இடத்த வந்து அஃப்கோர்ஸ் அவருக்கான இடம் அது பிடிச்சி வச்சிருக்கு. 2 வருஷம் படம் வரலைனாலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு அவருடைய படத்துக்காக அவருடைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர், கிட்டத்தட்ட 50+ ஏஜ்டான ஒரு நபர், அவருடைய பேஷனை நோக்கி போன ஒரு விஷயம் தான் கார் ரேஸ். ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நடந்த ஒரு கார் ரேஸில் 3rd பிளேஸில் வந்தார். ஸோ அது வந்து மிகப்பெரிய லெவலில் எல்லோரும் கொண்டாடினாங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எல்லோரும் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 2 மிகப்பெரிய விஷயம் நடக்கும்போதும் விஜய் அவர்கள் எந்த ஒரு வாழ்த்துமே அஜித் அவர்களுக்கு அஃபீஷியலாக எந்த ஒரு பக்கத்துலேயும் சொல்லலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தாக இன்றைக்கி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அஜித் ஃபேன்ஸ் அவர்கள் இப்படியா இருப்பார் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த புரிதல் இல்லாத நபர்களுக்கு தான் இந்த வீடியோவில் என்னுடைய பதில் நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸில் போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கண்டிப்பாக என்னுடைய ஸ்பீச் எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் போய் சேர்றதுக்கு உதவும். ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் இருக்குது, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் முந்தானேற்று போட்ட ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 300K வியூஸ் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட். ஸோ இன்ஸ்டாகிராமோடைய லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதில் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பயங்கர கிறிஸ்பாக வச்சு செய்வேன் எல்லாரையும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த மேட்டருக்குள்ள வருவோம். இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி அஜித் தனது வெற்றியை கொண்டாடினாலும் அவர் இந்தியா சார்பில் பங்கேற்கவில்லை. தனிப்பட்ட முறையில் தனது ரேசிங் நிறுவனத்தை பதிவு செய்துதான் அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதற்கே அஜித்தை புகழ்ந்து சில தலைவர்கள் பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதியிருந்தனர். நடிப்பதை தாண்டி தனது விருப்பத்தை, பேஷனை நிறைவேற்ற அஜித் எடுத்துக்கொண்ட விடாமுயற்சியை பாராட்டியே ஆக வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திடீரென அரசியல் கட்சி தலைவர்கள் அஜித்தின் முயற்சிக்கு சொந்தம் கொண்டாடிக் கொள்வது ஏன் என்பதுதான் கேள்வி கேட்க வைத்துள்ளது. சமகால நடிகர்கள் இடையே போட்டி, ஒப்பீடு இருப்பது வழக்கம்தான் என்றாலும் அஜித் விஜயை வைத்து தமிழ் சினிமாவில் பெரும் பிரளயமெல்லாம் உருவாகியிருக்கின்றன. அந்த அளவுக்கு இரு நடிகர்களும் சம அளவுக்கு பலமான ரசிகர்களை கொண்டிருக்கின்றனர் என்பது அனைவரும் அறிந்ததுதான். இந்த நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ரசிகர்களை தாண்டி அரசியல் தலைவர்களும் அஜித்தை கொண்டாட துவங்கியிருப்பதாக பார்வை முன்வைக்கப்படுகிறது. விஜயின் ரசிகர்கள் பட்டாளம் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களாக மாறிவிட்ட நிலையில் அஜித் தரப்பு ரசிகர்களை கவர்ந்தெழுக்க இப்படி வாழ்த்து மழை பொழிய துவங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. குடியரசு தினத்தை ஒட்டி நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன்களுக்கு வழங்கப்படும் விருதான பத்மபூஷன் விருது அஜித்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அஜித் அவர்கள் இந்த மாதம் கார் ரேஸ் ஜெயிச்சிட்டார்ப்பா. ஓகேங்களா? பத்மபூஷன் அவார்டையும் கொடுக்குறதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நம்ம பார்க்க வேண்டியது, இல்லை விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லலை அப்படின்றத இங்கே பெரிய பஞ்சாயத்தாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்னையோடைய சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. தமிழ்நாட்டு அரசியலையும் நடிகர், புரியுதுங்களா, தமிழ் நடிகர் அல்லாதவரை தமிழ்நாடு அரசியல் வளர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் எப்பவுமே பதிவு பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி வளர்த்து விடப்பட்ட ஒரு நபர் தான் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள்னு காலங்காலமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இருக்கிறார். இப்போ திடீர்னு அஜித் பக்கம் இந்த சாய்வு எல்லாம் போயிட்டுருக்கு. யார்? இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் அஜித்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இதற்கு புரிதல் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் சினிமா துறையை சாராமல் அரசியல் கிடையவே கிடையாது. எல்லாமே சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும், அவரும் படம் நடிச்சிருக்காரு. இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி அவரும் படத்தில் வந்து தன்னுடைய முகத்தை மக்கள்கிட்ட காமிச்சு எல்லாருக்கும் பிரபலமாக்கிட்டு தான் திருப்பி இப்போ போய் அரசியலில் போய் உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ நம்ம தளபதி வந்திருக்காரு. ஸோ கமலஹாசன், சிவாஜி கணேசன் சொல்லிட்டு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாருமே சினிமாவிலேருந்து வந்தவங்க தான். பட் சினிமாவில் இவங்க எல்லாரையுமே டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சனாக
ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காலத்துல இருந்து வந்துட்டு இருந்தார். ஸோ அவரை வந்து அவர்களுக்கு அவர் வந்து படம் ஓடினாலும் சரி, ஓடலைனாலும் சரி, அவரை வந்து படம் எடுக்கிறதுக்குன்னே அவருக்குன்னு ஒரு சில டீம் இருப்பாங்க. ஸோ அதை வச்சு படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய பப்ளிசிட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் எதுவுமே செய்யலைனாலும் செஞ்சதா வந்து பில்டப்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்படி பலவாறாக கொண்டு வந்தது தான் வந்து ஒரு காலகட்டத்தில் டிஎம்கேக்கே சிக்கலாக இருந்துச்சு. 996 காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய கிரேஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவரே சிஎம் ஆகிற சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவர் சொன்ன ஒரு கருத்தாக இருக்கட்டும், ஜெயலலிதாவோட ஆட்சிக்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் இதெல்லாம் நடந்தது உண்மைதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராமல் பின் வாங்கிட்டார். ஏன்னா அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே இந்துத்துவா, மதவாதம் இந்த மாதிரி ஒரு பேசிஸில் இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இவங்க கொண்டாடக்கூடிய இந்த திராவிட அரசியல், பெரியார் மண் அரசியல் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ளே இது எடுபடாது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன் தான் பேரை கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவு சைலண்டாக ஒதுங்கிட்டார். ப்ளஸ் உடல்நிலை காரணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ அரசியலிருந்து அப்படியே என்ன பண்ணார், கொஞ்சம் பேக் அடித்தார். அப்புறம் திருப்பி நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மாலாம் போனதுக்கப்புறமா திருப்பி உள்ளே வந்தார். ஓகேங்களா? அவர் வந்தோடனே டிஎம்கேக்கு ஒரு பெரிய சங்கடமாச்சு. பட் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாருன்னா, பேக் அடிச்சுட்டு நான் அரசியலுக்கே வரலப்பா, என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு இன்றைக்கி படம் நடிச்சிட்டு இருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்போ நிம்மதியாக இருந்துச்சு டிஎம்கே. அப்பாடா, ஒருத்தர் தான் இருந்தார், நமக்கு தொல்லை இல்லை, போயிட்டார். ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம விஜய் இவ்வளோ சீக்கிரம் அரசியலுக்கு வருவார் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கல. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய படங்கள், அவருடைய செய்கைகள் எல்லாமே அதை நோக்கி தான் போகுது அப்படின்றத கண்டிப்பாக இத்தனை வருஷம் நோட் பண்ணாமலாம் இருந்திருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ சீக்கிரமாக இவர் அரசியலுக்கு இறங்குவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரசியல் களம் ஆரம்பிக்கும் போது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி படம் நடித்து கொண்டே நான் அரசியல் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. இன்க்ளூடிங் கமலஹாசன், சரத்குமார், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக எனக்கு ஒரே ஒரு படம் மட்டும்தான் இருக்குது கமிட்மெண்ட்டு, அதை முடிச்சுட்டு நான் முழு மூச்சாக மக்கள் சேவையில் இறங்க போகிறேன், அரசியல் இறங்க போகிறேன் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கும் போது விட்ட அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், அறிக்கை. அதுலேயே ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பீதி ஆயிடுச்சு. என்னடா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு வரப்பில்ல இந்த பையன் அப்படின்ற மாதிரி. சரி வரட்டும் பார்த்துக்கலாம்னு நினச்சவங்களுக்கு மாநாடை பார்த்தவொடனே மொத்தமாக மூளை கலங்கி போயிடுச்சு. இப்படி ஒரு கூட்டமா, என்னையா எங்கேருந்தியா கூட்டம் வருது, இவ்வளோ பேர் எப்படி அவன் சேர்த்தான் அப்படின்ற மாதிரி பைத்தியமாகவே ஆகிட்டாங்க பல கொத்தடி மிஸ். அதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ அப்போ இந்த இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை உடைக்கிறதுக்கு இப்போ யாரை கையில் எடுக்கலாம், அதுக்கு தான் மாற்றுறாரு அஜித்குமார். ஓகேங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸில் ஜெயித்தார். விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், ஓகே வாழ்த்து சொல்லியிருக்கலாம், அது சொல்லாமல் கூட வந்திருக்கலாம். அதே மாதிரி இப்போ பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதுக்கும் விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் வந்திருக்கலாம். இது அவங்க கூட மேட்டர் நடந்தது. பட் இந்த இடத்துல இவர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அஜித் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஜித் ஃபேன்ஸை கவர்றதுக்காக இவர் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுவாங்க. ப்ளஸ் அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து வாழ்த்து சொன்னாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எவன்கிட்டயுமே பதில் இருக்காது. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு கார் ரேஸில் ஜெயிக்கிறது வந்து அவருடைய உயிரை மட்டும் பணயம் வைத்து அவருடைய பணத்தை போட்டு அவர் செய்கிறாரு. ஜெயிச்சிட்டாரு, அதனால் இங்கே பெருமை. தோற்றுருந்தா நேரம் அவர் கழுவி ஊற்றிருப்பாங்க, அது வேறு விஷயம். இந்த வயசில் இது தேவையா, நாங்கள் தான் சொன்னோமே, ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சே, பாரு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் லக்கிலி அஜித் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, 3ஆவது இடத்துக்கு வந்துட்டார், அதனால் இன்றைக்கி பெருமையாக கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க. பட் நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் சேவைன்னு ஒருத்தர் இறங்குறாரு, தன்னுடைய ஒட்டுமொத்த தொழிலையும் தூக்கி வச்சு நான் இறங்குறேன் அப்படின்னும்போது யாராவது ஒருத்தர், எந்த நடிகராவது அஜித் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் பயம். ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து இவர் அரசியல் பண்ண வர்றாரு, இவருக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு ஆப்பாயிருமோன்னு பயம். ஸோ அந்த பயம் மற்ற நடிகர் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அஜித் அவர்கள் ஜெயித்தப்போ சூர்யாவிலேருந்து மாதவன்லேருந்து ஏகப்பட்ட நடிகர்கள் அஜித் அவர்களுக்கு கார் ரேஸில் ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொன்ன இந்த நடிகர்கள்லாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க கேட்டால் இல்லை. 1-2 நடிகர்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திபன் சொல்லியிருக்காரு, என் விஷால் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை அக்செப்ட் பண்ணி வாழ்த்தும் சொன்னாங்க. பட் மற்ற நடிகர்கள்லாம் சொன்னாங்களா இல்லையான்னு கேட்டால் இல்லை. சூர்யா கூட உதயநிதியை வந்து ஸ்டேஜில் வந்து பேரை சொல்லி சொன்னவர், இன்னொருத்தர் என் நண்பர் மட்டும்தான் சொன்னார், விட விஜய் பேரை சொல்லவே இல்லை. ஸோ அப்போ இந்த அளவுக்கு அவர்கள் ஆளும் அரசாங்கத்தை பயப்படுறாங்களா, இல்லை விஜய் அவர்கள் வந்தது அவங்களுக்கே பிடிக்கலையா அப்படின்றலாம் ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுடைய கார் ரேஸுக்கு வந்து உதயநிதி வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்கிறதா இருக்கட்டும், இத்தனை வருஷமாக அஜித்தை ஏன் கொண்டாடல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது.
சரி, இப்போ ஏன் திடீர்னு பத்மபூஷன்? எதில் பத்மபூஷன் எதுக்காக கொடுத்தீங்க? படத்தில் நடித்ததுக்காக கொடுத்தீங்களா? இல்லை இப்போ கார் ரேஸில் ஜெயிச்சதுக்காக கொடுக்குறீங்களா? எதுக்காக பத்மபூஷன்? அதுவும் நேற்று கரெக்டாக ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது நீ கொடுக்குற அப்படின்னா, இதெல்லாமே பியூர்லி அரசியல். இதில் வந்து இப்போ அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் சண்டை போட்டுக்கணும். இதுதான் மேட்ரு. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு தான் இவங்க இந்த விஷயத்த பண்ணுறது. ஏன்னா இவர் எதுக்கிறதே பிஜேபி அண்டு டிஎம்கே நல்லா தெரிஞ்சிருச்சு. அப்போ விஜய் அவர்களை அடிக்கணும் அப்படின்னா யாரை வச்சு அடிக்க முடியும்? அஜித் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ், இப்படி ஃபேன்ஸ் சண்டையை மூட்டி விட்டு தான் இவங்களுக்குள்ள இந்த இருக்கிற பிரச்சனையை வந்து பெருசாக்க முடியும் அப்படின்றத காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்த டெக்னிக்கை இப்போ திருப்பியும் 2K கிட்ஸ் இந்த காலகட்டத்திலையும் செய்யுது இந்த பழைய அரசியல் பழகின பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் அரசியல் கட்சிகள். பட் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அரசியல் வேறு சினிமா வேறுன்னு பிரித்து பார்க்க தெரியணும். இருப்பாங்க கண்டிப்பாக சில அடிமுட்டாள்கள் இருப்பாங்க. அரசியல் புரிதல் இல்லாமல் அஜித் தான் பெருசு, ரஜினி தான் பெருசுன்னு வந்து தொங்கிட்டு திரிவாங்க. ஸோ அவங்கள பற்றி நமக்கு இங்கே கவலை கிடையாது. பட் நமக்கு என்ன தேவை, நம் மக்களுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன செய்கிறதுக்கு யார் என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த புரிதலோடு நம்மளுடைய தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த மென்டாலிட்டி நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இவங்க பண்ணுற இந்த களவாணித்தன அரசியலை நம்ம ஈஸியாக களைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஜித் அவர்களுக்கு இவங்க கொடுத்த இந்த பத்மபூஷனை பற்றி எனக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற பிரச்சனையும் கிடையாது. ப்ளஸ் இவர் வந்து கார் ரேஸில் ஜெயிச்சிருக்காரு, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்றதுக்கு நானே வீடியோவும் போட்டிருக்கேன். ஒட்டுமொத்தமாக எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி அஜித் அவர்கள் லைம் லைட்டில் இருக்கிறதுக்கும் விஜய் அவர்கள் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கார் அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது. கிட்டத்தட்ட 2 வருஷமாக படம் வந்து விடாமுயற்சி வரலைனாலும் அஜித் அவர்கள் எப்பயுமே லைம் லைட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? விஜய் அவர்கள் எப்போலாம் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாரோ அப்போலாம் ஒரு போஸ்ட் வரும், ஒரு கமெண்ட்ஸ் வரும், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றது வந்து நல்லது தான். பட் ஆரோக்கியமாக இருக்கணும். இது ஆரோக்கியமாக இருக்க விடாமல் பண்ணுறது தான் இந்த கூட்டு களவாணிங்க யாரும் இந்த கட்சிகளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க பாருங்க, இவங்களோட வேலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய தலைவர் யார், நமக்கான மக்களுக்கான செய்யக்கூடிய நபர் யார் அப்படின்றத புரிஞ்சு 2026 நம்ம அவங்கள செலக்ட் பண்ணுவோம். இல்லையா திருப்பி இந்த நாசமாக போன திமுகக்கார கூட்டம் தான் இந்த நாட்டை ஆளும், நாடு சுடுகாராயிரும், நம்மளாம் அப்புறம் வேற எங்கிட்ட போக வேண்டியதான் அப்படின்றது மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.